Assalamualaikum my dear friends and families, welcome to Rahimays kitchen. இன்னைக்கு நம்ம லெமன் சிக்கன் பார்க்க போறோம். ரொம்பவே டிஃபரண்டான ஒரு யூனிக்கான ரெசிபி, சூப்பர் டேஸ்டியா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு இதல காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வெச்சிக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். இதில் மெயின் சோர்ஸே வந்து லெமன் தான். ஸோ நம்ம வந்து 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வைக்கிற சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மசாலாஸு கர்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லெமன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன். 2 லெமனோட ஜூஸ் எடுத்துக்கிறேன். வெறும் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கர்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் வினிகர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ இவ்வளோ தான் இது இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை. பெப்பரு, சால்ட்டு, லெமனு, கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரஹிமே சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். இப்போ இது வந்து நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இது 1 hour வந்து மேரினேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயோ வந்து இது ஊற வச்சுக்கலாம். இப்போ இது 1 hour ஆயிடுச்சு. சிக்கன் மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன். லெமன் சிக்கன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானோன்னா நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 க்யூப்ஸ் பட்டர் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ வந்து இதில் லவங்கம் 2 லவங்கம், 2 இலைச்சி, 1 பட்டை, கொஞ்சோண்டு மிளகு போட்டிருக்கேன். மிளகு அது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோங், பட்டை, இலைச்சி, அப்புறம் பிளாக் பெப்பர். இப்போ வந்து மேரினேட் ஆகிருக்கிற சிக்கன் வந்து நான் இதில் போட்டுக்க போகிறேன். இப்போ சிக்கன்லாம் இதில் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து காயிற வரைக்கும் நம்ம இது வந்து திருப்பி வந்து குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது 5 minutes நான் குக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இது ஸ்லோவாக வந்து இன்னொரு சைடு எல்லாமே திருப்பி போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து 2 சைடும் வந்து அது குக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணணும் இல்லையா, அதோட மசாலா கொஞ்சம் இருக்கும்ல, அது வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு கர்டு வந்து 1 ஸ்பூன் அளவு, ஒரு 2 ஸ்பூன் வந்து இந்த சிக்கன் மேலே அழகாக போட்டுக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் வந்து அதுவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் மேலே போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா. அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து கோரியாண்டர், கொத்தமல்லி லீவ்ஸ் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த பட்டர் ஸ்மெல்லு, அந்த லெமன் ஸ்மெல்லு, அந்த கொத்தமல்லி ஸ்மெல் வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. அப்படியே ஏதோ அரேபியன் ஸ்மெல் மாதிரி தெரியுது. இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு வாட்டி.
இப்போ வந்து மேலே ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இது நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இது 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் வந்து குக் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இது திருப்பி போட்டுக்கிறேன் மறுபடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா டெண்டராக இருக்குது பார்க்கவே. அப்படியே வந்து அந்த தண்ணியும் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிட்டே வருது. அந்த எண்ணெய் பட்டர் அந்த ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருந்த மசாலா எல்லாமே ட்ரை ஆகிட்டே வருது. இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் லெமன் வந்து உள்ளே வச்சு இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது பாருங்கள் மறுபடியும் நல்லா ட்ரை ஆகிட்டே வருது. இது நீங்கள் நடுவில் திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சிக்கன் வெந்திருக்குன்னு. அவ்வளோதான், லெமன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஜூஸியாக செம்ம டேஸ்டியாக வந்திருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போது இது அழகாக பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக ஜூஸியாக வந்திருக்கு. ஒவ்வொரு சிக்கன்லேயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அந்த லெமன் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பட்டர் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. பெப்பரு நம்ம கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. ப்ளீஸ் நீங்களாம் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், கொஞ்சம் சூப்பராக வந்திருக்கு. எம்மியாக இருக்குது. அப்படியே வாயில் மெல்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமேஸ் கிச்சன். தேங்க்யூ.